ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் அமெரிக்காவில் நாங்கள் பார்க்க போன கார் ரேஸை பற்றியும், அதுக்கு முன்னாடி இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் நான்வெஜ் லஞ்ச் பஃபெட் சாப்பிட்டதை பற்றியும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நாங்கள் லஞ்ச் பஃபெட் சாப்பிட போன இடம் மெட்ராஸ் செட்டிநாடு அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட். இது அட்லாண்டா சிட்டி பக்கத்தில் ஆல்ஃப்ரட்டான்னு ஒரு சிட்டியில் இருக்குது. இங்கே நான்வெஜ் பஃபெட் லஞ்சு சாப்பிட சாட்டர்டே அண்ட் சண்டேல ஒரு கூட்டமே இருக்கும். இங்கே நிறைய ஸ்டார்டர்ஸ், மெயின் கோர்ஸ் அண்ட் டெசர்ட்ஸ் அப்படின்னு எல்லா வெரைட்டியுமே நிறைய இருந்துச்சு. வெஜ்ஜிலையும் இருந்துச்சு, நான்வெஜ் நிறையவே இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே முடிஞ்ச அளவு எல்லாத்துலேயுமே டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். டேஸ்டியாகவும் இருந்துச்சு, சூப்பராகவும் இருந்துச்சு. நீங்கள் அட்லாண்டா இல்லை அதை சுற்றி உள்ள இடத்துல இருந்தீங்கன்னா ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அங்கே இருந்த எல்லா வெரைட்டியுமே முடிஞ்ச அளவு வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன், நீங்களே பாருங்கள். லஞ்சை நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு 45 மினிட்ஸ் ட்ரைவ் பண்ணி கார் ரேஸ் நடக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. கார் பார்க்கிங் மட்டும் எவ்வளோ பெரிய இடம்னு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 5000 காருக்கு மேலே பார்க்கிங் பண்ணலாம் ஒரே டயத்தில். கார் ரேஸ் முடிச்சுட்டு வந்துட்டு கார் பார்க்கிங்லேருந்து 2 மைல் கார் எடுத்து போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆச்சு. அவ்வளோ க்ரௌடு. நாங்கள் காரை பார்க்கிங் பண்ணிட்டு டிக்கெட் எல்லாம் ஸ்கேன் பண்ணிட்டு உள்ளே போய்கிட்டு இருக்கிறோம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு இந்த கார் ரேஸ் எல்லாம் நேரில் பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அது ஒரு வழியா இப்ப நிறைவேற போகுது. ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் நம்ம சீட்டை கண்டுபிடிச்சு உட்கார்ந்தாச்சு. உள்ள போனதுக்கு அப்புறம் பார்த்தா உள்ள இருந்த நிறைய பேர் காதுல ஹெட்ஃபோன் போட்டிருந்தாங்க. அப்ப எனக்கு புரியல. ரேஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுச்சு. கார் ரேஸ் நடக்கும்போது காரோட சத்தத்துல காது வலி கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் அந்த ஹெட்ஃபோன் போட்டிருக்காங்க. நம்ம புதுசு அப்படிங்கிறனால நம்மளுக்கு தெரியல. நெக்ஸ்ட் டைம் போனா கண்டிப்பா அதை யூஸ் பண்ணணும். ஒருவேளை நீங்க புதுசா போனாலும் கண்டிப்பா ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் காதை சேவ் பண்ணிக்கிற முடியும். கிட்டத்தட்ட எனக்கு 3 நாள் காது வலி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம உட்கார்ந்திருந்த இடம் ஒவ்வொரு தடவையும் கார் கிராஸ் பண்ணும்போது பயங்கரமான வைப்ரேஷன் இருந்துச்சு. இங்க பாருங்க, கார் ரேஸ்க்குள்ள கார் எல்லாம் வரிசையா அப்படியே கியூல நிப்பாட்டி வச்சிருக்காங்க. கார் ரேஸ் ஸ்டார்ட் ஆக ரெடி ஆயிடுச்சு. கார் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரே லைன்ல. ஆக்சுவல் கார் ரேஸ் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. அங்க உள்ள க்ரௌடோட சத்தத்தையும் காரோட சத்தத்தையும் பாருங்க. பயங்கரமான எக்ஸைட்மெண்ட்டோட இருந்துச்சு. நானும் செமையா என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 150 டைம்ஸ்க்கு மேல இந்த சர்க்கிளை சுத்தி வந்து யாரு ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க தான் வின்னர்.
2-3 டைம்ஸ் மைனர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. நல்ல வேளை ஆனா எதுவும் நடக்கல. அந்த கார் ஆக்சிடென்ட் நடக்கும்போதெல்லாம் கார அதே பொசிஷன்ல ஸ்லோவா ஓட்டிட்டு திருப்பி ரீஸ்டார்ட் பண்றாங்க. அது பார்க்கவே செமையா அழகா இருந்துச்சு. காரோட கண்டிஷனை செக் பண்றதுக்கும், காரோட டயர மாத்துறதுக்கும் அவங்களுக்குன்னு குடுக்கப்பட்ட இடத்துல போய் செக் பண்ணிட்டு 5 மினிட்ஸ் பிரேக் மாதிரி விட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கவங்க பொசிஷன திருப்பி ஃபார்ம் பண்ணி, திருப்பி ரேஸ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அத தான் இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஈவினிங் ஆரம்பிச்ச கார் ரேஸ் கிட்டத்தட்ட நைட் வரைக்கும் போச்சு. உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாருமே என்கரேஜ் பண்ணிக்கிட்டு, என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நமக்கு பார்க்கறதுக்கே பிரமிப்பா இருந்துச்சு. நம்மளால ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல ஒரே மாதிரி உட்கார முடியல. இருந்தாலும் ஆனா ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தோம். இந்த வீடியோவ ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நீங்க லைக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி.